வேட்டையன் டைரக்டர் தாசே ஞானவேல் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பக்கத் பாசில் நம்ம அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம். அக்டோபர் 10 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு 3 வாரம் இருக்கு நம்ம இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் படத்தோடைய டைரக்டர் லாஸ்டா ஜெய்பீம் டைரக்டா அமேசான் பிரைம்ல வெளிவந்திருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். ஸோ அந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம டைரக்டர் இந்த படத்தை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ராக் ஸ்டார் அவருடைய மியூசிக்ல இந்த படத்தோடைய முதல் பாடல் வெளிவந்துருச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க நம்புறேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றதா நல்லா இல்லைன்னு சொல்றதா ஒண்ணுமே புரியல. ஏன்னா அது கேட்கறதுக்கு ஏதோ மாதிரி இருக்கேன். மேபி ஒரு சில பாடல்கள் கேட்க கேட்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில வெளிவந்திருக்க ஒரு பாடல் தான் இந்த வேட்டையன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள். அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு சாங் ஆடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்குமே அப்படிதான் இருக்கேன். ஏன்னா அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அந்த பீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அந்த லிரிக்ஸோடைய பிளேஸ் மட்டுமே அவங்க சிங் பண்ற விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம், மலையாள சேச்சி மலையாள சாயல்லாம் வருது. ஸோ அதனால அந்த சாங்கோட அட்டாச் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி சாங் கேட்டோட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் அந்த பாடல் இல்ல. மேபி படத்துல விஷுவலா பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த பாடலில் அனிருத்துமே ஒரு கேமிரோல் மாதிரி வந்து டான்ஸ் ஆட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுலயே அந்த லிரிக்கல் வீடியோல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடலை சூப்பர் சூப்பு எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா சூப்பர் சூப்பு மட்டும் இல்லாம நம்ம விஷ்ணு எட்வின் அவருமே இந்த சாங்கை பாடியிருக்காரு, எழுதியிருக்காராமா. 2 லிரிக்ஸ் சேர்ந்து இந்த ஒரு பாடலை எழுதியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தே இப்படிதான் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி கேட்க கேட்க நல்லா இருக்குமோ என்னமோ, ஆனா எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல படத்துல பார்க்கும்போது. ஏன்னா நல்லா இருக்குமோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்ப்போம்.